வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று மே மாதம் 21ஆம் தேதி, வைகாசி மாதம் 8ஆம் தேதி. மேலடுக்கில் சுழற்சி ஏற்பட்டு இன்று 9வது நாள். கிட்டத்தட்ட 9 நாட்கள், மேலும் 3 முதல் 4 நாட்கள் இந்த சுழற்சியானது தமிழகத்தில் இதமான வானிலையும் மிதமான மழைப்பொழிவையும் பரவலாக ஏற்படுத்தி வந்தது, வருகிறது, வரப்போகிறது என்ற நிலையில் இன்றைக்கான வானிலை அமைப்பு என்ன? வானிலை அமைப்பில் தற்போதைய நிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் என்ன? மழைப்பொழிவு இன்றும் நீடிக்க இருக்கிறது. எந்த அளவிற்கு, எங்கெல்லாம் நீடிக்க இருக்கிறது? அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எங்கெல்லாம் மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம் என்ற நிலையில் வானிலை தரவுகளை ஆய்வுகளின் அடிப்படையிலான வானிலை தரவுகளை ஒப்பீடுகள் மற்றும் ஆய்வுகளின் அடிப்படையிலான நமது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இன்றைக்கான வானிலை அமைப்பு நேற்றைய நிலையிலிருந்து சற்று மாறுபடுகிறது. மேலடுக்கில் தமிழக நிலப்பரப்பு மற்றும் தமிழக நிலப்பரப்பு சார்ந்த கடல் பகுதியுடன் ஒட்டி உறவாடி கிட்டத்தட்ட 8-9 நாட்கள் நீடித்து வந்த இந்த மேலடுக்கு சுழற்சியானது தற்போதைய நிலையில் ஒரு தனித்த சுழற்சியாக நாகப்பட்டினத்திற்கும் பாண்டிச்சேரிக்கும் இடைப்பட்ட கடல் பகுதியில் கிட்டத்தட்ட அப்பால் இந்த கடல் பகுதியில் சற்று 200 முதல் 250 கிலோமீட்டர் தொலைவிற்கு வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சியாகவோ, நமது பார்வையில் அது ஒரு தாழ்வு பகுதி என்ற நிலையில் தற்போதைய நிலையில் சற்று வலுவடைந்திருக்கிறது. அதாவது மேலடுக்கு சுழற்சி என்பதை விட மேலடுக்குடன் இணைந்த காற்று சுழற்சி என்ற வகையில் தற்போதைய நிலையில் சுழற்சியினுடைய அமைவிடமும் நகர்வும் அமைந்திருக்கிறது. இதே நிலையில் அரபிக்கடலில் மற்றும் ஒரு சுழற்சி, அதாவது மெலிந்த சுழற்சியாக நேற்று கர்நாடக கடலோர பகுதிகளில் நீடித்து வந்த அந்த சுழற்சியானது தற்போதைய நிலையில் அதுவும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலைக்கு கூட முன்னேற்றம் அடைந்து கேரள பகுதிகளினுடைய வடக்கு மாவட்டங்களை ஒட்டிய திருச்சூர் இந்த பகுதிகளை அப்பால், திருச்சூர் பகுதிகளுக்கு அப்பால் அரபிக்கடலில் நீடிக்கிறது. அந்த சுழற்சியும் அந்த தாழ்வு பகுதியும் அது தெற்கு நோக்கி நகர இருக்கிறது. தெற்கு கடலோர பகுதிகளை கடந்து தெற்கு கேரள பகுதிகளை கடந்து அது வலுவிழக்க இருக்கிறது. இந்த தற்போது வங்கக்கடலில் நீடிக்கக்கூடிய சுழற்சி அரபிக்கடலில் நீடிக்கும் சுழற்சியின் காரணமாக, தாழ்வுப்பகுதியின் காரணமாக மேலும் 48 மணி நேரங்களுக்கு நகர்வில் தாமதமாக இருக்கிறது. தாமதமாக கூடும். அடுத்த 48 மணி நேரங்களுக்கு தற்போதைய நிலையில் இருந்து நகர்வதில் தாமதம் ஏற்படக்கூடும். அந்த வகையில் வங்கக்கடல் சுழற்சியானது தமிழகத்திற்கான மழைப்பொழிவை மேலும் 48 முதல் 72 மணி நேரங்களுக்கு மழை வாய்ப்புகளை அதிகரித்திருக்கிறது என்ற நிலையில்தான் தற்போதைய வானிலை அமைப்பு காணப்படுகிறது. ஏன்னா அரபிக்கடல் சுழற்சியினால வங்கக்கடல் சுழற்சிக்கு பாதிப்பு ஏதுமில்லை. மாறாக சுழற்சியை மேலும் 48 மணி நேரங்கள் தாமதப்படுத்த இருக்கிறது. அதாவது நகர்ந்து வலுப்பெற்று நகரக்கூடிய நிலையினை தாமதப்படுத்தி இருக்கிறது. என்ற வகையில் அடுத்த 48 மணி நேரங்களுக்கு தமிழகத்தில் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இனமும் இருக்கின்றன. மேலும் 24 மணி நேரத்திற்கு, அதாவது 72 மணி நேரங்களுக்கு மழை வாய்ப்புகள் தவிர்ப்பதற்கு இல்லை என்ற நிலைதான் வானிலை அமைப்பும் அடுத்த கட்டமாக 3 தினங்களில் நகர்வில் எதிர்பார்க்கப்படும் மாற்றங்களும் என்ற வகையில் இருக்கின்றன. இன்றைக்கான மழை பொழிவிற்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். வழக்கம் போல இன்றும் பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதற்கு இடைப்பட்ட இந்த முற்பகல் வேளையில் ஒரு சில கடலோர பகுதிகளில் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், காரைக்கால், பாண்டிச்சேரி மற்றும் விழுப்புரம் இந்த மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் சுழற்சி மிக அருகே நீடிக்கக்கூடிய நிலையில் சில காற்று குவிப்புகளை ஏற்படுத்தலாம். இந்த வகையில் கடலோர பகுதியில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில்
இன்று காலை முற்பகல் வேளையில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் இந்த வங்கக்கடல் காற்று சுழற்சியானது மேலும் கீழக்குடன் இணைவை ஏற்படுத்துவதோடு மேலும் அந்த கடலோர மாவட்டங்களுக்கு நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால், பாண்டிச்சேரி பகுதிகள், இந்த பகுதிகள் சார்ந்து கடலோர பகுதிகள் நோக்கி சற்று உள்ளே வரும், அதாவது கொஞ்சம் நெருங்கும். இது நெருங்குவதற்கு காரணமாக இருப்பது அரபிக்கடல் சுழற்சி. ஏன்னா அரபிக்கடல் சுழற்சி வடமேற்கு காற்றினை தடுத்து நிறுத்தியிருக்கிறது. தற்போது வங்கக்கடல் சுழற்சிக்கு காற்று இணைப்பு கிடைப்பது மத்திய இந்திய பகுதிகள், வடக்கு வங்கக்கடல் பகுதி, கிழக்கு வங்கக்கடல் பகுதி, வலுவாக உள்ளே வரும் தென்மேற்கு காற்று அது தென் தமிழகம் மற்றும் குமரிக்கடல் வழியாக வரக்கூடிய தென்மேற்கு காற்று வலுவாக இந்த சுழற்சி நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த காரணங்களால் இந்த வங்கக்கடல் சுழற்சியானது பிற்பகல் வேளையில் வெப்பம் உயர அதிகரிக்கும் நீராவியின் காரணமாக வலுப்பெற்று சற்றே நெருங்கும். இந்த வகையில்தான் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இன்றைய நிலையில் வலுவடையும். தமிழகத்தில் இன்றும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எந்தெந்த மாவட்டங்களில் தீவிரமடையலாம் என பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு நேற்றைய நிலையில் நாம் எதிர்பார்த்த மழைப்பொழிவு இல்லை. ஆங்காங்கே மேகமூட்டங்கள் இருந்தன. ஓரிரு இடங்களில் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் சரி, செங்கல்பட்டு மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு ஏற்பட்டு மறைந்திருக்கிறது. அதே போல் மழை வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சில தெற்கு மாவட்டங்கள்லேயும், அதாவது நெல்லை, தென்காசி, விருதுநகர் இந்த மாவட்டங்கள்லேயும் பெரிய அளவில் மழைப்பொழிவு ஏற்படவில்லை. ஆனால் ஒன்று அறிவித்திருந்தோம், அது காற்று பகுதிகளில் காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும், மழைப்பொழிவினுடைய தாக்கம் குறையும் என்ற நிலையினை நாம் அறிவித்திருந்தோம். அந்த வகையில் இன்றைய நிலையிலையும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய்களினுடைய காற்று பகுதிகள் வேகம் வரும், காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும் என்ற நிலையில் அந்த பகுதிகளில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் குறைந்திருந்தாலும் ஒரு சில வேளைகளில் இந்த வேகம் மாறுபாடு ஏற்படும். காற்று உள்ளிருப்பதில் திடீர் தடங்கள் அல்லது திடீர் பின்னடைவு ஏற்பட்டு காற்று குவிதலுக்கு வாய்ப்பாகி மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் நேற்று பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் ஏற்பட்டது போல வாய்ப்புகள் இருக்கின்றன. மற்ற மாவட்டங்களுக்கான மழைப்பொழிவை பார்க்கலாம். இன்று வடகடலோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் மாலை இரவு வரை மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சற்று வலுவான மழைப்பொழிவு வாய்ப்புகள் உள்பகுதிகளில் இருக்கக்கூடும். அடுத்த கட்டமாக வடகடலோர மாவட்டங்களில் கடலூர், பாண்டிச்சேரி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, வழக்கம் போல திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர் இந்த மாவட்டங்களில், கடலூர் மாவட்டங்களில் வலுவான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் இருக்கின்றன. அதே போல் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி இன்றைய நிலையில் சற்று நேற்றையை விட இன்று கூடுதலான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் நேற்று வலுவான மழைப்பொழிவு ஏற்பட்டது. அதே நேரத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் பெரிய அளவில் மழைப்பொழிவு இல்லை, ஓரிரு இடங்களில் அங்கங்கே காணப்பட்டது. அதே போல் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களிலேயும் இன்று சற்று கூடுதல் பரப்பில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நேற்றைய நிலை போல சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கரூர், திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களிலேயும் கிட்டத்தட்ட பரவலான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதர நீலகிரி, கோவை மாவட்டங்களை பொறுத்தவரை காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படலாம். நேற்றைய நிலை போல சிறிய மாறுபாடுகள், காற்றினுடைய வேகத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் காரணமாகவும், ஏன்னா இந்த பகுதிகளுக்கு அப்பால், கேரள பகுதிகளுக்கு அப்பால் அரபிக்கடலில் சுழற்சி நீடிக்கக்கூடிய நிலையில் காற்றினுடைய வேகம் நேற்றை போல் இன்று அந்த அளவிற்கு அதிகரித்து காணப்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. இந்த நிலையில் கோவை, நீலகிரி மாவட்டங்களிலேயும் கோவை மாவட்டத்தினுடைய காற்று பகுதிகளுக்கும் இன்று மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களில் சொல்லிட்டோம்.
தென் மாவட்டங்களை பொறுத்தவரை புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் அந்த இதிலே வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இல்லை என்றாலும் கூட கிழக்கு பகுதிகளில் சற்று வலுவான மழைப்பொழிவும், மேற்கு பகுதிகளில் ஆங்காங்கே மேகமூட்டமான வானிலையும் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய அநேக பகுதிகளில் இன்று இதமான வானிலை, மேகமூட்டமான வானிலை, கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளிலையும் இன்று சற்று கூடுதல் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் உள்ளன. இதர தென் மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் மதுரை, தேனி இந்த மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் பரவலான மேகமூட்டமான வானிலை, அதே போல சற்று வலுவான மழைப்பொழிவிற்கும் இன்றும் வாய்ப்புகள் இருக்கின்றன. ராமநாதபுரம் கடலோர பகுதிகள் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் கூடுதல் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. மதுரை மாவட்டத்திலும் ஒரு சில உள்பகுதிகளில் நல்ல மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று நேற்றை விட கூடுதல் பரப்பில் நேற்று மழைப்பொழிவு சற்று குறைந்து காணப்பட்டிருக்கலாம். இன்றைய நிலையில் சற்று பரவலான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் விருதுநகர் மாவட்டங்களுக்கும் உண்டு. அதே போல தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. மழைப்பொழிவு குறையும் அல்லது சில நேரங்களில் அதிகரித்து காணப்படும் என்ற நிலையில் பார்த்தால் அது தென்காசி, நெல்லை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படும். கிழக்கு கடலோர பகுதிகளிலையும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளிலையும் காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படக்கூடிய நிலையிலும் ஒரு சில நேரங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்பதுதான் இன்றைக்கான மழை வாய்ப்புகளாக நமது கண்ணோட்டத்தில் எதிர்பார்க்கின்றோம். அடுத்த கட்டமாக இந்த சுழற்சியானது நின்று நிதானித்து தான் பயணிக்க இருக்கிறது. அடுத்த 48 முதல் 72 மணி நேரங்கள் இது மத்திய வங்கக்கடல் சுழற்சியானது ஒரு தீவிர நிகழ்வாக சென்றடையக்கூடும். வரும் 24ஆம் தேதி தொடங்கி அது ஒரு தீவிர நிகழ்வாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ ரொம்ப அதிகபட்சமாக ஒரு புயலாக மாறக்கூடும். அல்லது அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையிலேயே அது மியான்மர் அல்லது வங்கதேசம், வடகிழக்கு இந்திய மாநிலங்கள் என்ற நிலையில் இது கரை கடந்து சென்று தென்மேற்கு பருவமழையினை வலுப்படுத்தக்கூடும். அதே நிலையில் அரபிக்கடல் காற்று சுழற்சி அதுவும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தெற்கு கேரள பகுதிகளை கடந்து அரபிக்கடல் பிரிவையும் தென்மேற்கு பருவமழையினுடைய அரபிக்கடல் பிரிவையும் வலுவாக துவக்கவோ அல்லது வலுப்படுத்தவோ கூடும் என்ற நிலை அடுத்து வரும் நாட்களுக்கான வானிலை நகர்வாக இருக்கிறது. இது நடந்தேறி முடிய வரும் 26ஆம் தேதி வரை கால அவகாசம் இருக்கிறது. அவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும். இந்த இரண்டு நிகழ்வுகளுமே அரபிக்கடல் நிகழ்வை பொறுத்தவரை 24ஆம் தேதிக்குள் அது முடிவடைந்துவிடும். வங்கக்கடல் நிகழ்வை பொறுத்தவரை வரும் 26ஆம் தேதி வரை அது வங்கக்கடலில் பயணித்து விளைவுகளை தமிழகத்தின் மீது ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கின்றன. பரவலான மழைப்பொழிவு என்பது அடுத்த 72 மணி நேரங்களுக்கும் வரும் 26ஆம் தேதி வரை ஆங்காங்கே மழைப்பொழிவு என்ற நிலையும் தமிழகத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் இன்றைய நிலையில் நமது வானிலை அனுமானமாக உள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடரும் வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்தான மற்றும் ஒரு வானிலை விளக்கத்துடன் இணைகிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.